ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. என் பொண்ணு இளவேனிலுக்கு முதல் பிறந்த நாள். அதனால் காலையிலேயே குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சுருக்கேன். சர்க்கரை கட்டிக்கு சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப சிம்பிள். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பச்சரிசி 1 கப், 4 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு செய்யும் போது அந்த டெக்ஸ்சரும் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துருங்க. இதுதான் அளவு. ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் 2 மணி நேரம், அதனால் இது போதுமான அளவாக இருக்கும் தண்ணி. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வந்தால் போதும். வெள்ளைப்பாவு இப்போ செஞ்சிடலாம். வெல்லம் ஒரு 2 கப், 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம். நான் பொடியாக நல்லா அரிஞ்சிட்டேன் இந்த வெல்லத்தை. இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த வெள்ளைக்கட்டி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிரும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்க. இதில் நான் தேங்காவை கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு தேவையான அளவு, காஞ்ச திராட்சை தேவையான அளவு, இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாவை நம்ம காய்ச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல்.
ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த திராட்சை, முந்திரி, தேங்காய் இதையும் இப்போ ஆட் பண்ணலாம். சக்கரை கட்டிக்கு செஞ்ச சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இளவேனில் காலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணோட பர்த்டே விஷஸும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.